இருந்து கொண்டு உங்களை ஆசை அச்சத்திற்குள் ஆழ்த்துகின்ற எல்லாமே அழிந்து போகப் போவதுதான். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பயமாக இருக்கின்ற விஷயங்கள் கூட மாறிவிடக்கூடியவை, அழிந்துவிடக்கூடியவை. ஒரு பொருளை, ஒரு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளாதவரைதான் பயம் நம்மை படாத பாடுபடுத்தும். மரணம் அப்படிங்கிறதே ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். நாம் பயப்படுவதனால், தள்ளி வைப்பதனால் நம்மை நோக்கி வாழ்க்கையின் ஏதாவது ஒரு பாகம் வராமல் போய்விடுமா? இல்லை. ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதனாலோ தள்ளி வைப்பதனாலோ நம்முடைய வாழ்க்கையை நோக்கி ஏதாவது ஒரு பாகம் வராமல் போய்விடுவதே இல்லை. இன்னொன்னு, நம்ம வாழ்க்கையில நாம நினைக்கிற மிகப்பெரிய பயங்கள் எல்லாம் கூட அழிந்து போய்விடக்கூடிய பொருள்களாலே ஏற்படுகின்ற பயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொருட்கள் அழிந்து போய்விடும், அந்த பயமும் அழிந்து போய்விடும். சில பேருக்கு பாம்பை பார்த்து பயம். ஆனா பாம்பு ஒண்ணு நிரந்தரமாக இருக்கின்ற ஜீவன் அல்ல, அதுவும் அழிந்து போய்விடும். சில பேருக்கு ஏழ்மையை பார்த்து பயம். ஏழ்மை ஒண்ணு நிரந்தரமானதல்ல, அதுவும் அழிந்து போய்விடும். சில பேருக்கு மனைவியை பார்த்து பயம். அது ஒண்ணு நிரந்தரமானதல்ல, அதுவும் அழிந்து போய்விடும். சில பேருக்கு கணவரை பார்த்து பயம். அதுவும் நிரந்தரமானதல்ல, அதுவும் அழிந்து போய்விடும். நமக்கு பயத்தை அளிக்கின்ற, ஆசையை அளிக்கின்ற எல்லாமே வாழ்க்கையில் மாறக்கூடியவை, வாழ்க்கையில் அழிந்து போகக்கூடியவை. அதனால் நம் ஆசைக்கும் அச்சத்திற்கும் அடித்தளமே இல்லை. ஆசைக்கும் அச்சத்திற்கும் எந்தவிதமான ஆதாரமும் இல்லை. எதெல்லாம் நமக்குள் ஆசையையும் அச்சத்தையும் உருவாக்குகின்றதோ அது எல்லாமே அழிந்து போகக்கூடியதுதான் என்கின்ற உண்மையை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுறுத்துவதுதான் திருநீறு. அந்த சத்தியத்தை நமக்கு நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் நினைவு நிகழ்கின்ற நெற்றியிலே நீரை பூசுகின்றோம். ஏன் நெற்றியில பூசுறோம்னா அங்கதான் நினைவு நிகழ்கின்றது. நினைத்தல் என்கின்ற செயல் நிகழ்கின்ற இடம் நெற்றி, ஃப்ரண்டல் லோப்னு சொல்வோம். அங்கதான் முடிவெடுத்தல் நிகழ்கின்றது. நம்ம
புரிஞ்சுக்கோங்க, எல்லா தோட்டத்திலையும் போய் அதுல இருக்கிற எல்லா பெஸ்ட் ஃப்ளவர்ஸையும் பறிச்சு மாலை கட்டி போட்டுக்கோங்க. அதனால எங்கெங்கெல்லாம் முடியுமோ புரிஞ்சுக்கோங்க,